தேர்ஸ்டே நம்ம புது வீட்டில் விருந்து. பட் அங்கே வந்து ஒரு திங்ஸுமே இல்லை. சமைக்கிற பாத்திரம், க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் ஒன்றுமே இன்னும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலை. தேர்ஸ்டே மார்னிங் இங்கேருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா லேட் ஆயிரும். ஸோ நாளே அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டோன்னா நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் சொல்லி வெனஸ்டே வந்து ஈவினிங்கே அங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. அதே மாதிரி அன்னைக்கு லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே காலையில் நானும் அம்மா மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணியே எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை தனி பாக்ஸில் போட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியே எடுத்துகிட்டு போயாச்சு. வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. சமைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் எடுப்போமா, கரண்டி எடுப்போமா, டீ தூள் எடுப்போமா அப்படின்லாம் நாங்கள் பார்த்து எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த டீ வடிகட்டுறதை மட்டும் மறந்துட்டு போயிட்டோம். அப்புறம் இங்கே ஒரு வெள்ளை வேஷ்டி இருந்தது, புதுசு தான், பூஜைக்காக வாங்கினது. அது ஆல்ரெடி கிழிச்சு தான் வச்சுருந்தோம். ஸோ அதில் ஒரு சின்ன பீஸை கிழிச்சு எல்லோரும் டீயை வடிகட்டி காலைல டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்ச் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கிட்டே கொஞ்சம் பிஸியாக தான் போனது. என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.